தற்போதைய அண்மை செய்தி. வீடு கட்டுவதற்கான கட்டட அனுமதி கட்டணம் 100%க்கும் அதிகமாக உயர்ந்திருப்பதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழை மக்களின் வீடு கட்டும் கனவை தமிழக அரசை தகர்ப்பதா எனவும் அவர் கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறார். உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெறுக எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அறிக்கையில மேலும் என்னென்ன விஷயங்களாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? ஷாம், வணக்கம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்தார். அதில் வீடு கட்டுவதற்கான கட்டிட அனுமதி கட்டணம் 100%க்கும் அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது ஏழை மக்களின் வீடு கட்டும் கனவை தகர்க்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தலைநகர் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் வீடு கட்டுவதற்கான கட்டிட அனுமதி பெறுவதற்கான கட்டணத்தை 100%க்கும் கூடுதலாக உயர்த்தி தமிழக அரசு ஆணையிட்டிருக்கிறது. இரக்கமே இல்லாமல் கட்டிட அனுமதிக்கான கட்டணத்தை 112% அளவுக்கு உயர்த்தியிருப்பதன் மூலமாக ஏழை மற்றும் நடுத்தர மக்களுடைய வீடு கட்டும் கனவை தொடக்க நிலையிலேயே தமிழக அரசு தகர்த்திருக்கிறது என அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து நிலை உள்ளாட்சி மற்றும் 2500 சதுர அடிக்கும் குறைவான பரப்பளவிலான நிலத்தில் 3500 சதுர அடி வரையிலான பரப்பளவில் வீடு கட்டுவதற்கு ஆன்லைனில் அனுமதி வழங்கக்கூடிய திட்டத்தை தமிழக அரசு கடந்த மாதம் கொண்டு வந்தது. அதற்கான கட்டணங்கள் 100% வரை உயர்த்தப்பட்டன என்றும் அதை தொடர்ந்து பல்வேறு கட்டணங்களும் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதாகவும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து தமிழக அரசு மக்களை பாதிக்காத வகையில் வருவாயை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டுமே தவிர இப்படி விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கான கட்டணங்களை உயர்த்தக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பதிலாக ஏழை மற்றும் நடுத்தர மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய இந்த கட்டண உயர்வுகளை அறிவிக்கக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய வீடு கட்டுவதற்கான கட்டிட வரைபட அனுமதி கட்டணத்தை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.